விவோல இருந்து Y20 மற்றும் Y20i அப்படிங்கிற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த விவோவோட Y20 மற்றும் Y20iயில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது, ஸோ எதை வச்சு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் தனித்தனி ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனோட ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி மட்டும் வச்சு இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்டான பேர் வச்சுருக்காங்க. ஸோ ஏன் வச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மோல இந்த விவோவோட Y20 மற்றும் Y20iயோட பில்ட் குவாலிட்டியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ரெண்டு ஃபோன்லேயும் வந்து நமக்கு பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. அதை பிளாஸ்டிக் பாடி அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேமரா சுற்றி வந்து ஒரு சன்லைட் மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேடிங் ஃபினிஷ் வந்து வருது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.51 இன்ச் HD+ ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே வந்து நமக்கு வந்து ஒரு வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயாக வருது. ஸோ HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க, ஆனால் நமக்கு வந்து இதில் ப்ரொடெக்ஷன் எதுவுமே கொடுக்கல. ஸோ இது ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. ஸோ பார்த்து ஃபோனோட டிஸ்பிளே யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்ததாக ஃபோனோட ப்ராசர், அதாவது பெர்ஃபார்மன்ஸ்க்கு வரும். இந்த ஃபோனில் ஸ்னாப்ட்ராகனோட 460 அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது க்ரையோவோட 240 கோர்ஸில் ரன் ஆகுது. இதில் 4 கோர்ஸ் வந்து 1.8 GHz-லையும் 4 கோர்ஸ் வந்து 1.6 GHz-லையும் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு வந்து Adreno 610 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்போவோட A53 அப்படிங்கிற ரீசெண்டாக லான்ச் பண்ண அதே ஃபோனில் உள்ள இதே ப்ராசர் தான் இந்த ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பேசிக்காக பார்க்கும்போது டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அது மட்டும் இல்லாமல் கேஷுவலாக வந்து மல்டி டாஸ்கிங், அது மட்டும் இல்லாமல் நார்மலான கேம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஹெவியான கேம்ஸ், ஹெவியான ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது, குறிப்பாக வந்து PUBG மாதிரியான கேம்ஸ் விளாடணும்னு நினச்சிங்கன்னா லோ செட்டிங்ஸ் விளாடலாம். மீடியம் அல்லது ஹை செட்டிங்ஸ் வந்து போய் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது. அடுத்ததாக ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் எப்படி பார்க்கும்போது இந்த ஃபோன் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான வேரியண்ட்டில் வருது. 3GB RAM 64GB ஸ்டோரேஜும் இன்னும் 4GB RAM 64GB ஸ்டோரேஜும் வருது. இந்த 3GB RAM வேரியண்ட்டை தான் விவோ Y20i அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து 4GB RAM வெர்ஷன் வாங்கினீங்கன்னா அது வந்து விவோ Y20 சொல்கிறாங்க. ஸோ இதை ஏன் பிரித்தாங்க அப்படின்னு தெரியல. ஸோ வேறு வேரியண்ட் ஒரே பேரில் இருக்கிறது கொடுத்தோமோ என்னவோ தெரியல. ஸோ அதை மாற்றி வச்சுருக்காங்க. ரேம் வெர்ஷன் பொறுத்தவரை இது LPDDR4X RAM பயன்படுத்துகிறாங்க. மேலும் வந்து மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. 250GB RAM எக்ஸ்டெண்டர் பண்ணிக்கலாம். டெடிகேட்டட் சிம் செட்டாக கொடுத்த காலத்தில் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோனில் அட் அ டைமில் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. ஸோ மேலும் இந்த ஃபோனோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் நமக்கு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா 13 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இது f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவது கேமரா 2 MP டெப்த் சென்சர், மூணாவது கேமரா 2 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. இது f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. ஃப்ரண்ட் சைடில் செல்ஃபி கேமராக்காக இந்த ஃபோனில் ஒரே ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. 8 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 192.3 கிராம் வருது. இந்த ஃபோனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட சைடில் பவர் பட்டனில் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக், FM ரேடியோ மாதிரியான சப்போர்ட்ஸ் இருக்குது. இது போக இந்த ஃபோனில் வந்து dual 4G VoLTE, சிங்கிள் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5 மாதிரியான சப்போர்ட் இருக்குது. சார்ஜ் பண்ணுறதுக்காக இந்த ஃபோனில் வந்து மைக்ரோ USB போர்ட் தான் கொடுக்குறாங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விவோட Y20i பொறுத்தவரையும் ஒயிட் மற்றும் ப்ளூ அப்படிங்கிற கலர்ஸில் வருது. அதுவே விவோட Y20 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது இது ஒயிட் மற்றும் பிளாக் அப்படிங்கிற கலர்ஸில் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். விவோவோட இந்த Y20iயோட விலையை பொறுத்தவரையும் 11,490 அப்படிங்கிற விலையிலையும், அதே இந்த Y20யோட விலையை பொறுத்தவரையும் 12,990 அப்படிங்கிற விலையில் விற்கிறாங்க. இந்த ஃபோனோட சேல் வந்து மேஜரான ரீட்டைலர்ஸ் எல்லா ஷாப்லேயும் வந்து ஆகஸ்ட் 28 கிடைக்க இருக்கு. ஸோ இந்த ஃபோனை பற்றி ஓவரால் கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓப்போவோட A53 கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதே ப்ராசர் கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அதே இருக்குது. பேக் சைட் கேமரா, ஃப்ரண்ட் சைட் கேமரா கூட கிட்டத்தட்ட அதே கேமரா தான். ஆனால் ஓப்போவோட A53ல் இந்த ஆப்பர்ச்சர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்ற விஷயங்களில் வந்து இந்த ஓப்போ A53 கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன், அதாவது 90 Hz refresh rate கொண்ட டிஸ்பிளே, கார்னிங்குலர் கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட வருது. அது மட்டும் இல்லாமல் USB Type-C போர்ட், RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் மாதிரியான சில கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து அட்வான்டேஜ் பாயிண்டாக இருக்குது. குறிப்பாக அந்த டிஸ்பிளே கூட வந்து நமக்கு இந்த ஓப்போ A53ல் வந்து இந்த பஞ்சுவல் கட் அவுட் கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளே இல்லை. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ரெண்டு ஃபோனில் வந்து எது பெட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஓப்போ A53 வந்து கொஞ்சம் அடிஷனல் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன் மாதிரி தெரியுது. ஆனால் இதே ப்ராசர் தான் இருந்தாலும் வந்து 1-2 விஷயங்கள் வந்து மாறுபடுது. ஸோ ஒருவேளை ஓப்போட A53 வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட கார்டை வந்து மேலே வந்து இந்த கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதன் மூலமாக அந்த ஓப்போ A53 ஃபோனை பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஓவராலாக இந்த ஃபோன் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஹெவியான கேம்ஸ் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், குறிப்பாக மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ண மாட்டேன். மற்றபடி வந்து கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு இருக்கணும், பேட்டரி கண்டிப்பாக இருக்கணும், நல்ல லைஃபாக, அது மட்டும் இல்லாமல் நார்மலான யூசேஜுக்கு ஓரளவு ஓகேயாக இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபோன் வாங்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஓப்போட A53 வீடியோவும் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணிவிட்டு வாங்குறது கொஞ்சம் நல்ல விஷயமாக இருக்கும். ஸோ ஏன்னா ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் தான் வருது. ஸோ நீங்கள் இந்த விவோட Y20 அல்லது Y20i ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உட்கார வைத்தாங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.